சங்கத்தோட நிறைவு விழாக்கு வந்திருக்கிறோம். நாங்க உத்தரப்பிரதேஷ் போகும்போது எங்களுக்கு எல்லாமே ஃப்ரீ, ₹1 கூட பணம் வாங்கல. நாங்க ட்ரெயின் ஏர்லேருந்து ட்ரெயின் இறங்கி அங்க போய் தரிசனம் வரைக்கும் எல்லாமே ஃப்ரீயா பண்ணி கொடுத்தாரு மோடி அரசு. ஆனா அந்த 5 மொத்தம் 4 செக்டார் எங்களுக்கு ஸ்பேஸ் 1 2 3 4 பேரையும் சேர்த்து நிறைவு விழாவை இங்க ராமேஸ்வரம் நடத்துறாங்க. ஆனா இந்த பாலா போன தமிழக அரசு, இந்த பாலா போன HRNC எங்க கிட்ட மத்திய அரசு கிட்ட ₹100 பணம் வாங்குறாங்க உள்ள போய் சாமி தரிசனம் பண்றதுக்கு. அங்க உத்தரப்பிரதேசல எல்லாமே எங்களுக்கு ஃப்ரீ பண்ணி கொடுத்தாங்க. ஆனா இங்க தமிழக அரசு, மத்திய அரசு தமிழக மக்களுக்காக செய்யறாங்க. தமிழக மக்கள் அங்க போறப்ப ஃப்ரீ. இதே மத்திய அரசுக்கு என்ன அவசியமா? தமிழக மக்களை ஒன்றிணைக்கணும், காசிக்கோ தமிழகத்துக்கோ சம்பந்தம் இருக்குன்னு மத்திய அரசு நினைக்கும் போது இன்னைக்கு வேற மாதிரி பிரிச்சு இன்னைக்கு ராமேஸ்வரத்துல இந்த காசி தமிழ் சங்கத்துக்கு வர இந்த உறுப்பினர்கிட்ட ₹100 பணம் வாங்கிட்டு ஒட்டு மொத்தமா அந்த காசை 6100 பேர்கிட்ட ₹100 பணம் வாங்கிட்டு HRNC அங்க உள்ள அனுப்புறான். எவன் அப்பா வீட்டு போனா ஏன் ஃப்ரீ அனுப்ப மாட்டியா? உத்தரப்பிரதேசம் மட்டும் ஃப்ரீ அனுப்புறாங்கல்ல. உத்தரப்பிரதேசல இங்க இருக்கிற தமிழனுக்கு ஃப்ரீ அனுப்புறாங்க. ஆனா இங்க இருக்கிற தமிழனுக்கு ஃப்ரீ இல்லைன்னு சொன்னா என்ன மாதிரி ஆட்சி இங்க நடக்குது? இதே மாதிரி அதாவது நீ நார்மலா வரவங்க பணம் வாங்க. இதே காசி தமிழ் சங்கம்ன்ற நிகழ்ச்சி, இந்த நிகழ்ச்சி கூட நீ பணம் வாங்குவேன்னு சொன்னா அப்ப வேணுமென்னே இந்த MK ஸ்டாலினோட அரசு வேணுமென்னே இந்த நிகழ்ச்சியை சதி செய்து புறக்கணிக்கணுங்கிறதுக்காக வேணும்னே பண்றாங்க இந்த அரசு. எதுக்கு ₹100 வாங்குறீங்க? காசி தமிழ் சங்கம் நிகழ்ச்சிக்கு வரவங்க கிட்ட எதுக்கு ₹100 வாங்குறீங்க? எந்த அடிப்படையில் ₹100 வாங்குறீங்க? நாங்கெல்லாம் பக்தர்கள் மாதிரியா வந்திருக்கிறோம், ஒரு சங்கத்துக்காக வந்துக்கிறோம், ஒரு சங்கமத்துக்காக வந்துக்கிறோம். எங்க கிட்ட நீங்க ₹100 வாங்குறீங்கன்னா என்ன அர்த்தம்? துணை ஜனாதிபதி வராரு, அப்புறம் எல் முருகன் வராரு, ஆளுநர் வராரு, இவ்வளவு பேர் இந்த நிகழ்ச்சிக்கு வராங்க. இவங்க எல்லாம் வரும்போதே நீங்க ₹100 வாங்குறீங்கன்னு சொன்னா அப்ப சாதாரண மக்கள் கிட்ட நீங்க என்னென்னலாம் பண்ணுவீங்க? திமுக ஆட்சி அகற்றப்பட வேண்டும். இந்த சாமி முன்னாடி நின்று சொல்றோம், இந்த திமுக ஆட்சி இந்து விரோத ஆட்சி அகற்றப்பட வேண்டும்.